ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம நியூ இன்ஜினியரா எபிசோடில் இன்றைக்கி நம்ம யாரோட ட்ராவல் பண்ண போகிறோம், யாரோட ஸ்டோரிஸ்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னா சிவசங்கரி சுகுமார் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் என்னன்னு சொல்கிறத விட அவங்கள்ட்டே அவங்கள பற்றி அவங்க யார், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ரஜினி சார்கிட்ட கேட்குற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டுருவோம். ஸோ ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க, எப்படி உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகுது அப்படின்றத தான் கேட்கணும்னு நினச்சேன். சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் ஒரு 10th ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து நான் ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கேன். Zunthra அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 10th ஸ்டார்ட் பண்ணதால நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாரும் வந்துட்டு என்ன படிக்கிறது தெரியாம அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? அது 10th ஸ்டார்ட் ஆகும். நம்ம அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்மள டியூஷன்ல சேர்க்கிறன்ற பேர்ல ஒரு நரகத்துல தள்ளி அதெல்லாம் பண்ணி ஒரு 2 வருஷம் சரி பயாலஜில போறதா, மேக்ஸ்ல போறதா தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே பாதையில பயாலஜில போயிட்டு நின்னு 10, 11, 12 அதெல்லாம் முடிச்சு அப்புறம் எங்க அப்பா 4 விரல் நீட்டினாங்கங்க. ஸோ பயாலஜி முடிச்சுட்டு 4 வரல நீட்டிருக்காங்க. ஓகே, ஒரு டாக்டர் ஆக வேண்டிய ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. அப்படிலாம் இல்ல. ஆ, லைக் ஓகே 4 ஆப்ஷன் குடுத்தாங்க. இந்த மாரி என்ஜினியரிங் தான் ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ்டு. நம்ம வந்து சரி கொஞ்சம் ஓ, அந்த விட்டுருந்தாங்கன்னா 4 ஆப்ஷனுமே இன்ஜினியரிங் தான். ஆமா. சிறப்பு. ஆக்சுவலா நம்ம திறமைக்கு வந்து நான் வந்து சரி ஒரு ஃபேஷன் டிசைனர்லாம் ஆயிருந்திருக்கலாம். ஆனா வந்து எங்க அப்பா, அம்மா அங்கேயே கட் பண்ணிட்டு சரி ஓகே இன்ஜினியரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்ஜினியரிங்ல ஒண்ணு வந்து சிவில், ஒண்ணு மெக்கானிக்கல், ஒண்ணு ட்ரிபிள் இ, ஒண்ணு ஐடி எஸ். அப்படின்னு சொல்லிட்டு ஐடி அதுல தானே வரும். ஆமா, அதில் ஆமா, தான் அதுல வருது வருது வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு 4 குடுத்துட்டாங்க. ம். சரின்னு சொல்லிட்டு எங்க அப்பா பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு பட்டன் கிளிக் பண்றதுக்குள்ள போவோம் பாத்தீங்களா? ஆ, அந்த போயிட்டு நானும் ஆமா ரொம்ப நேரம் நின்னுட்டு போயிட்டு உள்ள போகும்போது எங்க அப்பா அப்படியே காதுல மந்திரம் ஓதுனாங்க 4 பக்கமும். எங்க அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் ம், ம், ம். சிஎஸ்சின்னு சொல்லிட்டு ம், ம், ம். நானும் உள்ள போனேன். அங்க என்னத்த பார்த்தேன்னு தெரியல. பக்கத்துல ஆக்சுவலா இல்ல பக்கத்துல ஆமா பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து சிவில் எடுத்தாங்க. எஸ். அத பார்த்துட்டு போய் சிவில் பக்கத்துல சிவில் எடுத்தனால சிவில் எடுத்திருக்காங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அதுதான் அங்க கண்டினியூ போய் பண்ணுங்க. பார்த்துட்டு ம். சரி ஓகே சிஎஸ்சிலாம் போனா கம்ப்யூட்டரா இருக்கும். நம்மளுக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும். ஃபோனே இப்படிதான் யூஸ் பண்ணுவேன். இல்ல எங்க கம்ப்யூட்டர்லாம் இதுனா ஈஸி, சிமெண்ட் செங்கல்னு ஏதாவது மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே, கண்டினியூ. உள்ளுக்குள்ள போய் கேட்டுக்கோ அதெல்லாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்க. ஆமா. அங்க சிவில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க காலேஜ்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இல்ல ஆக்சுவலா நான் என்ன கேட்க வந்தேன்னா, இன்ஜினியரிங் ஆக்சுவலா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட இன்ஜினியரிங்னு ஃபிக்ஸ்டா இருந்தீங்களா? இல்ல இல்ல உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க உங்களுக்கு என்ன சொன்னேன்ல. படிக்கணும்னு ஆசையா இருந்தது? நீங்க லைக் நீங்க தெளிவா சொன்னீங்க. நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆயிருக்க வேண்டியது எங்க அப்பா கட்டி போட்டு ஓ, ஓகே. இப்படி உங்க ஃபேஷன் சென்ஸை அவங்க கட்டி போட்டதுனால ஆமா. இப்போ நீங்க சிவில் படிக்க நிறைய பேர் வச்சுட்டாங்க. உயிரை உங்க அப்பா காப்பாத்திருக்காரு. ஸோ சொல்லுங்க, இப்போ சிவில் இன்ஜினியரிங் வந்துட்டு உள்ள போயிட்டீங்க. எடுத்தோன்னே ஏதாவது ஐடியா இருந்ததா? சிவில் பத்தின ஏதாவது ஐடியா இருந்தது? இல்லை யாராவது சொல்லியிருப்பாங்க சிவில்னா ஈஸியாக இருப்பாங்க, சிவில்லாம் கஷ்டம்டா அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா சிவில் பத்தி? ஆஹா சொல்லல. ம். எங்க அப்பா வந்துட்டு சிவில் சைடு. ஓ, சோ ஓகே. ஆல்ரெடி ஃபேமிலியில் சிவில். நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன வயசுல கூட கூட்டிட்டு போகும்போது நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயா ஜாலியா நிறைய இடத்துக்கு ஓசியில கூட்டிட்டு போறாங்களே, நிறைய கடல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சு நான் சிவில்னா அப்படிதான் இருக்கும். டோராவின் பயணங்கள் மாதிரி பயணிச்சுட்டு ஆமா இருந்திருக்கீங்க. ஓகே. அப்படின்னு நினைச்சு போயிட்டேன். அங்க போட அப்புறம் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிச்சானுங்க. சிவிலுக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கும் சம்மந்தமே இல்லைங்க. பிசிக்ஸ்ன்றானுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வேற எதுவும்லாம் கூட படிச்சேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி M1 ஐயோ படிச்சிருக்கீங்க அப்போ? ஓகே, படிச்சிருக்கேன் ஓகே. படிச்சிருக்கேன். என்ஜினியரிங்ல மெயின் தலைவலி M1 ஃபர்ஸ்ட் இயர் செம் வந்து M1, M2, M3, M4, M5ன்னு போயிட்டே இருக்கும். அது ஆக்சுவலாக மேக்ஸ் பேப்பர் தானே M1 சொல்லுவாங்கல்ல? ஆமான்னு ஓகே. நினைக்கிறேன். ஆமா மறந்துருச்சு. நல்லது நல்லது. வெல்கம் டு நீங்கள் இன்ஜினியர் ஆஷ். ஓகே, சரி, ஓகே. இப்போ வேற என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்தது? லைக் டிஃப்ரெண்ட் ஸ்கூல் முடிச்சுட்டு போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜ். சில படத்துலலாம் பார்த்துருப்போம், இன்ஜினியரிங் காலேஜ் தான் கெத்தாக இருக்கும், செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இப்படின்னு ஹாப்பியாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் போனோன்னே அதே கனவுகளோட போயிருப்பீங்க. கனா காணும் கல்யாணம் வர மாதிரி அப்படியே சிறகடிச்சிட்டு போயிருப்பீங்க. உள்ளே போனோன்னே எப்படி இருந்தது? ஓவரால் த டிஃப்ரென்ஸ் இருந்தது இந்த மாதிரி? உள்ள போனோனே பெரிய ம். ஒரு கிரவுண்ட் இருந்தது. ஓகே. போனோனே அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஐ டோன்ட் நோ அது கிராஜுவேஷன் இல்லையோ ஃபர்ஸ்ட் நாள் சாரிப்பா. உள்ள போனோனே ஏதோ ஒரு நாள் ஓகேவா நிறைய வந்து அந்த ரெட்டா துணிலாம் போட்டு அங்கே சாப்பாடுலாம் அந்த அது கரெக்டாக. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ உள்ளே போனோம். அதுக்கப்புறம் ஏதோ பண்ணாங்க. இந்த மாதிரி கிளாஸ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹெச்ஓடி வந்து உட்காந்தாங்க. அவங்க லெக்சர் எடுத்தாங்க. இந்த மாதிரி படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் நம்ம எல்லாருமே அப்படி உள்ள அப்படிலாம் போகிறோம், இருப்போம். இன்ஜினியர் ஆகிறோம், வீடு கட்டுறோம். அப்படிதான் நானும் நினச்சேன். தமிழ் படத்தில் வர மாதிரி சிவா பீச்சஸ், சிவா பார்க்குன்ற மாதிரி உங்களுக்கு. ஆமா. ஆ. அப்படிலாம் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கிளாஸ்ல போய் இருக்கிற 8 மணி நேரமும் 8 பீரியட் வச்சு சாவடிச்சாங்க. அண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இருந்தது. அது இல்லாமல் என்ஜினியரிங்கோட ட்ரிபிளியோட சப்ஜெக்ட்லாம் ஒன்று எங்களுக்கு இருக்கும். அதில் முட்டி மோதி திணறி ஏதோ அங்கே இருக்கிற ஆக்சுவலாக எல்லா மேம் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் ஃப்ரெஷர்ஸ் டேன்னு ஒன்று வைப்பாங்க தெரியுமா?
ஃப்ரெஷ் ஆமாம், மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லையும் வைப்பாங்க. ஆமா, ஆமா. இருந்தது, இருந்தது. ஃப்ரெஷர்ஸ் டேன்னு ஒன்று வைப்பாங்க. அப்போ வந்து உங்களுடைய டேலண்ட்லாம் காட்டுங்க. சில பேர் பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஆ. இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருந்த ஒளிந்து கிடந்த திறமைகளை நீங்கள் வெளிப்பட்டது எப்படி? நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு ஸ்டேஜ்? ஃப்ரெஷர்ஸ் டே நடந்தான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பட் நெறைய சிம்பிளா நடக்கும். அதுல ஒரு எம்பாரசிங் மொமெண்ட்ஸ் நெறைய இருக்கும். நீங்கள் கண்டிப்பா. பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? பயங்கரமா அதான் கண்டிப்பா சொன்னேன்ல, இருந்திருக்கும். போனோனே ஒரு சொல்லுங்க. பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் மாரி எங்களுக்கு இருக்கும் இல்லையா? நம்ம அந்த வயசுல என்ன பண்ணியிருப்போம்? நம்மளுக்கு எத்தன பேர் இருந்தாலும், என்ன இருந்தாலும் கூச்சம் எதுவுமே இருக்காது. அந்த மாரி எஸ். இருக்கும்போது, நாங்க சுத்தி நெறைய பேர் இருந்தோம். அந்த ஃபிளாஷ் மாப் அப்பல்லாம் அது ஃபேமஸ் ஆ இல்லையா? அந்த தொங்க விட்டு போய் போக விட்டு டான்ஸ் ஆடி, அசிங்கப்பட்டு, அந்த வீடியோ டெலிட்லாம் பண்ணியிருக்கேங்க. நம்மளே தப்பித்த வரைக்கும் கூட எடுத்து பார்த்துறக்கூடாது. நம்மளே காரி துப்புற மாரி இருக்குன்னு ஓகே, சொல்லிட்டு. ஓகே. ஸோ அந்த மாரி இருக்கு. அப்புறம் ஸ்டடீஸ் வைஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்ததா? லைக் ஸ்டடீஸ் வைஸ் ஈஸி ஈஸி தான். இஃப் யூ லைக் இட் ஈஸியா மீன் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் இயரில் இல்லன்னா வந்துட்டு ஆரம்பிப்பாங்க இல்லையா? நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஸ்கூல்ல படிச்சதுக்கும், இங்க படிச்சதுக்கும் சுத்தமா எந்த கனெக்ஷனும் கனெக்ஷன் இருக்காது. இருக்காது. சுத்தமா இருக்காது. அதுல வேற இவனுங்க வந்து ஏதோ கிறுக்கிட்டு போயிடுவானுங்க. நம்மளும் அது பெத்தன்னு பார்த்து முடிப்போம். முக்காவாசி நேரம் கேன்டீன்ல தான் உட்காந்துருப்போம். கிளாஸ்ல உட்காந்துருக்க வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பே இல்லாத தாண்டி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்கல்ல, ஆமா. அந்த டைமில் எப்படி எக்ஸாம்லாம் பக்காவா எல்லாம் முடிச்சிட்டிங்களா? இல்லை முடிச்சாச்சு. அதெல்லாம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க? ஆ அரியர்லாம் எதுவும் வைக்கல? இல்ல. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பேப்பர் ஃபில் பண்ணா கிளியர் ஆயிடுச்சே. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் அது யுனிவர்சல் யூனிவர்சல் கான்செப்டா? புரியல. ஆமா. ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் அதுதான் பண்ணுவாங்க. அதுதான் அப்புறம் நான் உங்கள்ட்ட என்ன என்ஜினியரிங் இல்ல சில மட்டும்? பேர் வந்து பண்ணுவாங்கல்ல, வேணும்னே ஃபெயில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டேன். அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. அந்த மாதிரிலாம் எந்த ஸ்டாஃப்ஸும் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து உங்களோடது எல்லாத்தையும் அடக்கி வாசிச்சா அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. ஓகே, டன். ஸோ அதுக்கப்புறம் லைக் எப்படி மூவ் ஆச்சு இன்ஜினியரிங் காலேஜ்? செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோல் வந்தது? அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரிலாம் இல்லைங்க. செகண்ட் இயருக்கு அப்புறம் காலேஜுக்கு நம்ம வந்து போறதே இல்ல. அவ்வளோதான். அவ்வளவுதான் வெளியே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு லேபு சிவில் அப்படின்னு வந்துச்சுன்னா மோஸ்டா லேப்ல தான் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு ஒரு சட்டை ஆமா, பேண்ட் அந்த இதெல்லாம் ஆம்பளைக்கும் பண்ணுவாங்க. பொம்பளைக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ஒரே சட்டை பேண்ட் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. அதை போட்டுட்டு ஏதோ ஒரு டெலிஸ்கோப் மாதிரி ஏதோ இருக்கும். அது ஜெண்டர் நான் ஈக்குவாலிட்டி பேசும் இன்ஜினியரிங் காலேஜஸ். இதுதான் வந்துட்டு கீழே டேக்லைன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல சரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ உங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருந்திருக்கும்ல, லைக் ஐயோ நம்ம பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுறமேனு லைக் படிக்கும்போது உறுத்திட்டே இருக்கும். பட் தென் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல இதுவும் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டு போயிட்டீங்களா? இல்லை வந்துட்டு இன்னுமே உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்ததா? லைக் நம்ம இதை பண்ணியிருக்கணும், ஃபேஷன் டிசைனிங்கே படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்ததே இருந்ததா? இல்லை எப்படி? இருந்தது. ஆ கண்டிப்பா இருந்தது. நான் ஏன்னா அதுக்கு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணேன். அப்புறம் ஒர்க் அவுட் ஆகல அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் படிக்கும்போது ஒரு 3rd இயர்க்கு அப்புறம் ரொம்ப பயமாயிடுச்சு. எல்லாருக்கும் அந்த ஒரு எல்லாருக்கும் அந்த ஸ்டேஜ் வரும். ஆமா. லைக் தேர்ட் இயர் முடிச்சுட்டு நம்ம என்ன ஐயோ! பண்ணுவோம்? என்ன பண்ண போறோம் தெரியலையே! சிவில்ல போறோமா? ஏன்னா சிவில்லயும் பெருசா நம்ம காலேஜ்லயுமே சரி ரொம்ப சொல்லி தர மாட்டாங்க. ஸோ என்ன பண்ண போறோம்னு தெரியல. அடுத்து லைஃப்ல என்ன பண்றது தெரியல. அப்படின்ற மாரி ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்ட்ரக் ஆகி ஒரே பாயிண்ட்ல நான் நெறைய தடவ நின்றுருக்கேன். ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்மென்ட் வரும் இல்லையா? எல்லாம் செலக்ட் ஆயிடுவாங்க. நம்ம செலக்டே ஆக மாட்டோம். அந்த மாரி ஒரு இந்த விஷயங்கள் பிளேஸ்மெண்ட் சொன்னா தான் வருது. சில பேர் வந்துட்டு ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் ம். ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி ஏதாவது டீச்சர்ட்ட ஃபைட் பண்ணியிருப்பான். ஆ. அந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது கிளாஸ்ல ஏதாவது பண்ணியிருப்பான். அதுக்கு மட்டும் மார்க் பண்ணி பிளேஸ்மெண்ட்ல ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க டீச்சர்ஸ்ட்ட ஏதாவது ஃபைட் பண்ணி லைக் மார்க் ஆனது, டீச்சர்ஸ் கூட ஏதாவது கைகலப்புல ஈடுபட்டது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது வந்து இந்த மாரி சண்டைக்குலாம் ஒண்ணும் வராது. லைக் ஏதாவது பேசியிருப்பீங்கல்ல பேசியிருக்க ஒரு தடவ நான் வந்து பயங்கரமா மாட்டுனேன். அது ஆக்சுவலா என் தப்பு தான். நம்மள வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்ட்லாம் எழுத வைப்பாங்கல்ல. ரொம்ப டிப்பிக்கலா என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கேல் எடுத்துட்டு வாங்க, ஷார்ப்னர் எடுத்தாங்க. நம்ம ஆமா, அந்த சிவில்ல அந்த பெரிய ஸ்கேல்லாம் ஏதோ ஏங்க கொடுப்பாங்க. பெரிய ஸ்கேல் எடுத்துட்டு வந்தா பரவாயில்லங்க. 10 சென்டிமீட்டர் ஸ்கேல்லாம் கேட்டாங்க. ஷார்ப்னர் அது அது தப்பி தவறி வாங்குனா கூட திட்டுவாங்க. லேட்டா வந்தா இம்போசிஷன்லாம் எழுதியிருக்கேனுங்க. என்ன ஏன்னா இது இன்ஜினியரிங் காலேஜ். ஆமா 18 வயசுல 3 தடவை இம்போசிஷன் எழுதிதான் கிளாஸ்க்குள்ள போறேன்னா பாத்துக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு தடவை தெரியாம திட்டிட்டேன். அந்த ஹெச்ஓடி வந்து கொஞ்சம் திட்டிட்டீங்களா? பக்கத்துல இருந்தாங்க. அவங்க காதுல விழாதுன்னு நினைச்சு நான் திட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரைவல்ரி ஆகி அப்புறம் எங்க வீட்ல வந்து என்னதான் நடந்தாலும் எங்க அம்மா வந்து வேகமா போய் என் பொண்ணு தப்பு பண்ணல. அப்படியே தப்புனாலும் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சண்டை போட்டுருவாங்க. அந்த சினிமால வர்ற அம்மா அப்பாக்கள் மாதிரி எங்க நீங்க அம்மா. எப்படி சார் கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா வாய் வைக்கலான்ற மாதிரி எங்க அம்மா பேசுவாங்க. நீ எந்த தைரியத்துல என் பொண்ணு அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த அதுக்கப்புறம் ஃப்ளைட்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆமா அவங்க பழிலாம் வாங்கலங்க. நல்ல ஸ்டாஃப்ங்க. பழிலாம் வாங்கல. வீடியோ அதுக்கப்புறம் அவங்களும் பார்ப்பாங்களா? அவங்க பழி வாங்குறதுக்கு நம்ம கையில ஒண்ணும் இல்ல. முதல்ல நம்ம போய் பிளேஸ்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்கணும். நானும் அதெல்லாம் எதுவும் பண்ணல. லைக் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் வந்துட்டு இந்த கிளாஸ் பங்க் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இந்த தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் வரும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆயிடும். ஐயோ அடுத்து என்ன பண்ண போறோம்? அந்த டைம்லயும் கிளாஸ் கட் அடிச்சு தான் சுத்திட்டு இருந்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்பவுமே அப்பெல்லாம் பாரபட்சம்லாம் பாக்குறது இல்ல. எங்க அப்பா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாரு.
எப்படி இருந்தாலும் கட் டெஸ்ட் நீ தான் வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு அவரே கூட்டு போயிடுவாரு. ஓ கிளாஸ் கட்டடிங்கன்னா வீட்டுக்கு போகிறது. ஓகே. பட் நான் கேட்டது நீங்கள் அந்த பசங்களோட வெளியே போகிறது இருக்கு இருக்கு அந்த மாதிரிலாம் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லையுமே அதை பண்ணிட்டு தான் இருந்தீங்களா? ஆமா அதெல்லாம் பண்ணுவோம்ல. அது இல்லாம எப்படிங்க காலேஜ்ல ஃபன் இந்த சிம்போ வந்தா அப்படியே போய் எல்லாரையும் பாக்குறது, நல்லாவே நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, சோத்துக்காக போகணும், மற்ற டிபார்ட்மெண்ட்டோட சோறுக்காக போகணும், நம்ம டிபார்ட்மெண்ட் சோறுக்காக போகணும், எவ்வளோ கனவுகள் இருக்கு. அதெல்லாம் முடிக்கலாம்னா அப்புறம் எப்படி? இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கும் தெரியும். லைக் நீங்கள் தாராளமா தெரியும். நம்ம பண்ற அலப்புற வீட்டுக்கு தெரியாதா? யாராவது இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி நல்ல அப்பா அம்மாவா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். கரெக்டாக எங்க அப்பா அம்மாவே போயிட்டு வீட்டுக்கு போன பிறகு தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்து பண்ணி விட்ருங்க, முன்னாள் உள்ள கடன்லாம் முடிச்சு விட்ருங்க. சொல்லாதடா. சரி ஓகே. அண்ட் அதை தாண்டி அதுக்கப்புறம் சொல்லுங்கள், லைக் ஃபோர்த் இயர் முடிஞ்சது, கடைசிக்கு வந்துட்டோம், அவ்வளோதான், மெல்ல வீடை கூடு இந்த மாதிரி பேட்ச் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டுட்டு. இல்லைங்க, நான் என்னோட கிராஜுவேஷனுக்கு போகலன்னு நினைக்கிறேன். எங்கம்மா தூங்கிட்டேன்னா ஏதோ ஒன்று, ஐ டோன்ட் ரிமெம்பர் இல்லை தட். மறுபடியும் சொல்லுங்கள். சரி எனக்கு ஒரு மாதிரி அஜீரணமாக இருக்குது நீங்கள் சொன்னது. இல்லை எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் நான் போகலன்னு தான் நினைக்கிறேன். லைக் கிராஜுவேஷன் டேக்கே போல. கிராஜுவேஷன்றது ஒரு வருஷம் கழிச்சு நடக்குமோன்னு நினைக்கிறேன். கான்வெகேஷன் நான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி. சரி ஏதோ ஒன்றுத்துக்கு. ஆனால் நான் போகல, நான் எதுக்கு போகலன்னு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கெட் டுகெதர்லாம் நடந்தது, அதுக்கு போனோம். போயிட்டு நல்லா இருந்தது. ஏதோ ட்ரை பண்ணுறேன், அதில் ஏதோ பிக்சரில் அங்கங்கே வருது, அது அதுக்கு தான் போனேன்னா ஞாபகம் இல்லை, பட் ஏதோ போயிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? ஏங்க நீங்கள் படித்து முடிச்சதுக்கு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று கொடுத்தாங்கங்க. அது என்னன்னா நம்ம கொரோனா அப்போ தாங்க நான் வந்து முடித்தேன். ஸோ வந்து என்னாச்சுன்னா சர்டிஃபிகேட் வந்து அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கல. போயிட்டு கவுண்டரில் பே பண்ணால் கொடுத்துட்டாங்க. ஓ ஆமாம், இப்போ 4 வருஷம் படித்தது வேஸ்ட்டு. இன்ஜினியரிங் ஐயோ, waste இல்ல. படிக்கிறவங்கலாம் வேஸ்ட் அப்படின்றத ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இது மாதிரி யாரும் சொல்லி நான் கேட்டதே இல்லை. எவ்வளோ பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. சரி விடுங்க, எங்கள் ஷோ மேனேஜர் கூட இன்ஜினியர் தான், அதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா அவங்கலாம் வந்துட்டு என்ன புரியவே இல்லை எனக்கு. சரி ஓகே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லைக் சரி சீரியஸ் பார்ட் வரணும்னா இன்ஜினியரிங் முடிச்சாச்சு. நமக்கு வந்துட்டு கனவெல்லாம் ஃபேஷன் டிசைனிங்கில் இருந்தது. கிளாஸ் கட் அடித்தோம், அப்பாவோட வெளியே போனோம், டீச்சரை முறைச்சோம், சண்டை போட்டோம், ஈவெண்ட் அட்டன் பண்ணோம், ஃபங்க்ஷன், இப்படியே இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சிவில் பற்றி ஏதாவது தெரிஞ்சதா உங்களுக்கு? லைக் இதுதான் ஓகே நம்ம படிச்சது, இதுதான் சிமெண்ட்டு, இதுதான் சுண்ணாம்பு, இதுதான் இது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சதா? ஏதாவது படிச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு தெரியும். இந்த ஃப்ளோ டேபிள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங்கில், எனக்கு தெரியும், தெரியாது. அதெல்லாம் தெரியும். ஓரளவுக்கு தெரியும். ஆனால் நானுமே நிறைய கொஞ்சம் சொதப்பியிருக்கேன். சொதப்பிருக்கீங்கன்னா அப்படி சொதப்பியிருக்கேன்னா இப்போ ரீசெண்டாகவே எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு ஒர்க் அப்போ வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பெயிண்ட் ஒரு இடத்துலேருந்து அப்படியே சடக் அப்படின்னு வந்துருச்சு. அங்கே போய் சரி நம்மளே பெயிண்ட் எடுத்து அடிப்போம், நம்ம சிவெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெயிண்ட் எடுத்து அடிக்கும் போது பெயிண்ட்டுக்கும் சுண்ணாம்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் எஸ், அடிக்கும். நான் அதை சொல்லி ஆகணும். இவங்க எந்த அளவுக்கு ஒரு இன்ஜினியர்னா, இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு டப்பா இருந்தது, வார்னிஷ் டப்பா, அது வால்பட்டி டப்பா இருந்தது. அதை பார்த்துட்டு வார்னிஷ்னு சொன்ன அளவுக்கு ஒரு தரமான ஒரு சிவில் இன்ஜினியரிங்க. அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிவில் இன்ஜினியர் ரிலேட்டடாக தான் ஜாப் கிடைச்சதா இல்லை? கிடைச்சிது. நான் அந்த ஒரு டைம் பீரியடில் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்லாம் போனேன் நிறைய இடத்துல. அங்கே போகும்போது ரொம்ப ஏதோ என்னது ஸ்டண்ட் பண்ண வச்சிட்டானுங்க. சிவில் எஸ் ஆமாம், அந்த இன்ஜினியரிங் இந்த தொங்கிட்டு இந்த இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஸ்டண்ட் இந்த பீச் ஓரமா பண்றது. ஆ லிட்டரலா எங்களை அங்கதான் பண்ணது. அந்த பலகை மேல நடந்து போய் அங்க சிவா மேம் இப்போ பாருங்க. கை மேலே நடப்பாங்க, ஜோரா கை தட்டுங்க அந்த மாதிரி. லிட்டரலா அப்படிதான் இருந்தது. ஓகே. அதில் பார்த்துட்டு ஹல்லு விட்டுருச்சு. எப்பாடே நீங்க இங்க இருந்தாலும் நான் செத்துருவேன், இல்லைனாலும் செத்துருவேன், நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இன்டர்ன்ஸ் போனேன் சிவில்ல. ஸோ யூ காட் பெய்ட், அதுக்கெல்லாம் அமௌண்ட் பே வாங்கினீங்க? நோ ஸோ சும்மா அந்த காலேஜ் இன்டர்ன் காலேஜ் இன்டர்ன் கூட இல்லைங்க. காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்னா ஜாயின் பண்ணேன். அப்பயுமே நோ பேமெண்ட் அப்படிதான் இருந்தது. பட் சரி கத்துக்கலாம், ஏன்னா எடுத்தோடனே போய் பேமெண்ட் போனோம்னா நம்ம ஒன்று பயங்கரமா ஒரு நாலேஜ்ல இருக்கணும், இல்லை ஐடியில போகணும் அந்த மாதிரி இருந்து. பட் சரி ஓகே ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு போகும்போது நோ பேட் தான், ஸ்டில் சாக்ரிஃபைசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு வந்தீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை என்ன ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு கேபிஓக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன் ஒரு கம்பெனியில். கேபிஓனா எனக்குமே தெரியாதுங்க, இருங்க. ஆனால் ஜாயின் பண்ணீங்க. வெல்கம் டு நியூ இன்ஜினியர் எபிசோட். தொடர்ந்து கேளுங்க. எனக்கு வேலை போ கண்டினியூ பண்ணுங்க. கேபிஓனா ஏதோங்க ஓகேவா. ஏதோ கேபிஓ கலக்க போவது ஓவர்னு வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க. சரியா, அது வந்து எங்கள் எங்கள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட, எல்லாமே வீட்டுக்கிட்ட, எனக்கு எப்பவுமே வீட்டுக்கிட்ட இப்படி தான் நான் செலக்ட் பண்ணுவேன்.
ஸோ வந்து ஆஃபீஸும் வீட்டுக்கிட்ட இருந்தது. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, அமோகமான டைமிங். டிராஃபிக்கே இருக்காது. காலைல 5 மணிக்கு ஆஃபீஸ்க்கு நான் மத்தியானம் 2 மணிக்கு கிளம்புனேன்னா வீட்டுக்கு வந்துடுவேன் 3 மணிக்கு. கௌசல்யா சூப்பராக வந்து ஆமா. வீட்டுக்கு கிளம்பிடணும். பயங்கர ஜாலியா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அங்கேயும் கொஞ்சம் ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆக்சுவலா நான் போனது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி அப்படின்னு கொட்ட கொட்டையா போட்டிருந்தேனே நம்பி போயிட்டேன். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னிங். ஆமா. ஆக்சுவலி அது என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க் இது? நான் நீ சிவில் இது வேற. அதான் ஆமா. கேட்குறேன். ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட்டுன்னு போணும் அப்படின்னு இருந்தேன். லைக் ஜென்ரலாவே வந்து கொஞ்சம் ரொம்ப இன் டீட்டெயில் ஒர்க்ஸ்லாம் இல்லாம எனக்கு ஜென்ரலாவே நம்மளுக்கு பிடிக்கல ஒருத்தவங்கள ஆர்டர் பண்ணி வேலையை பார்க்க வைக்கிறது. அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கல ஆர்டர் பண்ணி வேலை செய்யறது? இல்லைங்க. எனக்கு அதான் பிடிச்சதுன்னு தான் அதான் போனேன். அதான். அடுத்த உள்ள போன அப்புறம் தான் தெரிஞ்சது அடுத்தவங்களை கேபிஓ கஷ்டப்படுத்துறதுல அவ்வளோ சந்தோஷம் அந்த மாதிரி. ஓகே. அப்படிலாம் இல்ல. ஆ ஆ லாஸ்ட்ல அப்படி எடுத்தாங்க. நேம் பார்த்துட்டு போயிட்டேன். போன அப்புறம் உள்ள போய் பார்த்தா கேபிஓங்க. லிட்டரலா உட்காந்து தட்டிட்டு கிடந்தேன். ஐயோயோ! ஒரு 3 மாசம் கழிச்சு எங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு உங்களுக்காக தான் நான் வேலைக்கு போறேன். அப்படிலாம் சென்டிமெண்ட்லாம் பேசினோனே எங்க ம். அம்மா வந்துட்டு இல்ல நான் எனக்காக நான் போக சொல்ல அப்படின்னாங்க. லாஸ்ட்ல நானும் என்ன பண்ணேன் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அது ஒரு பெரிய ட்ராமா ஆயிடுச்சு அந்த வயசுல. ம். ஐ ரிக்ரெட் தட் ஆக்சுவலி நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கோம். ஒழுங்கா அத பண்ணியிருக்கணும். அது இப்ப பண்ணியிருக்கணும். நான் ரெக்ரெட் பண்றேன். இப்ப நான் சொல்லணும்னா, அது யாரும் தப்பா பண்ணிராதீங்க அந்த ஸோ மாரி. வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சேலரி? ஐ மீன் அந்த கேபி ஒர்க் பண்ணது. ஃபர்ஸ்ட் சேலரி வந்து ஐ ரிமெம்பர் 13,000 ஆர் சம்திங். ஓ 13,000ல ஸ்டார்ட் பண்ணீங்க. ஆமா. ஓகே. ஆ. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பிரேக் பண்ணிட்டீங்க. அப்புறம் ம். என்னாச்சு? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு திருப்பியும் கோவிட் டைம்ல இருந்தது. ஒரு 1 மந்த் எங்க அம்மா வந்துட்டு வேலைக்கு 1 இயருக்கு வந்து ம், ம். எங்கேயும் வேணாம் நீ வீட்லயே இரு படின்னாங்க. அப்ப திருப்பியும் வந்து சரி ஃபேஷன் டெக் பண்ணலாம்னு பார்த்தா, ஃபேஷன் டெக் எடுத்தா 1,50,000 லட்சம் சொல்றான் இன்ஸ்டிடியூட்டுக்கே. ம், ம், ம். நம்மளால முடியாதுப்பா. 4 கிழிஞ்ச துணிய போட்டு போறதுக்கு எதுக்கு இவ்வளோ கரெக்ட். வந்தா? ஆக்சுவலா ஃபேஷன் ஸ்டூடெண்ட் மட்டும் தான். நான் நிறைய ஃபேஷன் டெக்னாலஜி போய் பார்த்துருக்கேன். எல்லாம் அவங்க மட்டும் தான் ஒரு மாதிரி போவானுங்க. மத்தலாம் நல்லா தான் இருக்கானுங்க. ஸோ சரி ஓகே. இட்ஸ் நாட் ராங் ஆக்சுவலி. அது தப்பு தப்பு சொல்லல. சொல்லல. பட் ஆனா ஐ ஐ ஐ வாசன்ட் வெரி அப்படி டீப் டவுன் இன்ட்ரெஸ்டடா நான் இல்லைன்னு சொல்லிட்டு ம், ம், ம். விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆஃபர் வந்தது. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் இங்கேயே தயக்கமா வந்துட்டு ஐ ரிமெம்பர் இன் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. என் பாஸ் கிட்ட வந்து நான் அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது கேட்டேன் இந்த மாதிரி இது கேபிஓ மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா அங்க என்ன கைண்ட் ஆஃப் அனுபவப்பட்டவங்க. இன்டர்வியூ? என்ன மாதிரி ஜாபுக்கு இன்டர்வியூ பண்ணீங்க? இது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு தான் வந்தேனே. ம், இங்க ம், ம், ம். வரும்போது ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் தான் நான் வந்து வந்தேன். என் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் மட்டும் தான் ஐ மீன் நீங்க இப்போ வொர்க் பண்ற ஆஃபீஸ்ல. இதுக்கு முன்னாடி. ஓகே. அங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டரா நான் தான் ஜாயின் பண்ணேன் அப்போ. ம், ம், ம். அப்பதான் அந்த கோவிட் டைம் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது இப்படி அனாதையா இருந்தது. 2 பேர் தான் இருந்தாங்க. நான் நினைச்சேன் 2 பேர் ஹெச்ஆர் நினைச்சேன். பார்த்தா அவங்க தான் என் பாஸேவா. ஓ மை காட்! அதுவுமே கடைசியா தெரிஞ்சது. அதுல நிறைய ஃபன் நடந்தது. அவங்க இன்னுமே வந்து இன்டர்வியூ முடிஞ்சது. நான் அப்ப போய் கேட்டேன். இல்ல கேபிஓவா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்ணும்போது இப்படிதான் சொல்லி ஜாயின் பண்ணேன். லாஸ்ட்ல கேபிஓ ஆக்கிட்டாங்க அப்படின்னு. இல்ல இது பக்கா இது மாதிரி இருக்கும் சிவா. எனக்கு அதுல நாலேஜ் இல்ல. மேனேஜ்மெண்ட்னா என்னன்னே தெரியாது. எங்க அம்மா பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். ம், 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 ம். அப்புறம் வந்துட்டு அவங்களுமே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஓகேவா உனக்கு ஜாயின் பண்ண ஓகேவா அப்படின்னாங்க. நானும் யோசிக்கவே இல்ல. ஒரு 2 நிமிஷம் அப்படின்ட்டு அவங்க ஷாக் இவங்க அம்மா அப்பா கிட்டலாம் கேட்டுட்டு நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஓகே இல்ல எனக்கு இதுதான். தப்போ சரியோ உனக்கு கரெக்டா படுதா பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உன் தலைன்னு அவங்க 2 வரது நான் ஓடிடுவேன் நான் போயிடுவேன் பயத்திலே இருந்தாங்க என் பாஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து வேலை வாங்கின கையில எங்க அடையார் பவன்ல போயிட்டு நல்ல ஒரு தோசையை சாப்பிட்டு எங்க அப்பா கிட்ட பொறுமையா ஃபோன் பண்ணி பயத்தோட வேலை ஓகே சொல்லிட்டேன். அப்பா எதுவும் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணல. ஓகே சில் ஓகே. இல்ல டிஸ்டன்ஸ்க்கு நான் யோசிக்கல. அதுக்கு ஓகே எங்க அப்பா வந்துட்டு உனக்கு ஓகேவா ஓகேப்பா அப்படின்னு. சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டார் அதோட. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஃபேஷன் டெக்னாலஜி ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் பண்ண சொன்னாங்க. ஸோ இன்ஜினியரிங் பண்ணீங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ப்ராஜெக்ட்டில் ஏதோ சம்திங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? கஷ்டப்பட்டு நான் வந்து வரியா அந்த சொன்னதை மறந்துட்டேன். ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டாக? ஸோ இப்போ அந்த கம்பெனி ஐ மீன் நீங்கள் இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனி தான் அது. ஸோ அந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் இருந்தீங்க? என்னவா இருந்தீங்க? என்ன ஒர்க் இருந்தது? ஏன்னா நம்ம வந்து வந்த இடமே வந்துட்டு சும்மா செங்கலும் சிமெண்ட்டுன்னு பார்த்தா வந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல போய் விட்டோம்னா எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே. உள்ள வரும்போதே எனக்கு ஆக்சுவலா அது என்னன்னே தெரியாது. இது வந்து அது ஒரு லேர்னிங் ஃபீல்டு. அப்போ ஆக்சுவலா எனக்கு இருந்த நாலேஜுக்கு நினச்சு பாருங்க. லேர்னிங்னா என்னன்னே தெரியாது. ஸோ உள்ள வந்த அப்புறம் ஒரு 2, 3 நாள் வந்து பயங்கர தூங்குனேன். என் பாஸ் வந்துட்டு ஒரு 2 கிளையண்ட் மீட்டிங்ல உட்கார சொன்னாங்க. நானும் என்ன பண்ணிட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். ஆனா தூங்கிட்டேன். அவங்க என்னடா இது வேலையே இல்ல, வேலையே இல்லாததான் நம்மளுக்கு வேலை போல இங்க அப்படின்ற தாட் ப்ராசஸ்லாம் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா 3வது ஆக்சுவலாக நாள் இன்ஜினியரிங்ல அதானே பண்ணிட்டு இருந்தோம். சும்மா உட்காந்துட்டு ஜாலியாக இல்லங்க. அட்லீஸ்ட் நம்ம காசு கட்டி நம்ம உட்காந்துருந்தோம். இங்க நம்மளுக்கு பே பண்ண போறாங்க. நம்ம ஒரு மோட்டிவேட்டடா இருக்கணும்ல. ஐயோ! காசு குடுக்குறாங்க. ஒரு ரூபாய்க்கும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்பலாம் ட்ரை பண்ணேன். 3 நாள் நல்லா தூங்குனேன். நல்லா எங்கள் ஆஃபீஸில் போயிட்டு
ஆமா. கன்டினியூ பண்றீங்க அப்படியே இன்ஜினியரிங் என்ன பண்ணுவோம் அதே. ஓகே. நானும் சாப்பிட்டு உட்காருவேன். இல்ல, இல்ல 3 நாள்ல 1 நாள் வந்து கிளையண்ட் மீட்டிங் கூட்டு போனாங்க. என் பாஸ் நல்லா அட்டெண்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு சாப்பிட்ட உடனே எல்லாம் வந்து ஏபிசிலாம் ஒண்ணும் புரியவே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் கண்ண கட்டிடும். நானு ஆன்னு என் பாஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ம், ம், ம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது பாருங்க. ஃபோன் கால்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என் ஒர்க்கே வந்து கோஆர்டினேஷன். என்ன கோஆர்டினேட் பண்ணுவோம் ஆமா, அதான். கோஆர்டினேட். ஸோ எங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் லேர்னிங்ன்றதால இப்போ எப்படி கோர்ஸ்ராலாம் வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்துருக்கேன். ஸோ அதில வர ஆனிமேஷனா உடமி, இருக்கட்டும், கோர்சரா அது மாதிரி. அதில வர கான்டென்ட்ஸ் எல்லாமே எங்களோட கம்பெனில வந்து ஓ! பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஓகே. அந்த ஐ மீன் மாதிரி. அந்த கோர்ஸ்ராக்குன்னு நான் சொல்லல. அந்த மாரி கான்டென்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸா வரும். ஒரு ஒரு கிளையண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ நாங்க எடுத்து கோஆர்டினேட் பண்ணுவோம். எங்களுக்கு கீழ வந்து நெறைய டீம்ஸ் இருப்பாங்க. லைக் வீடியோ டீம், ஆர்டிகுலேட் டீம், ஜிடி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ஸ்க்கு வந்து வொர்க் செப்பரேட் பண்றதுலருந்து லைக் ஒரு ஒரு டீம் என்ன வொர்க் பண்ண கைண்ட் ஆஃப் போறாங்க ஹெச்ஆர் மாதிரி அப்படின்ட்டு. லைக் நாட் ஹெச்ஆர் நாட் அது ஹெச்ஆர். லைக் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்றது அந்த மாதிரியான்னு கேட்குறேன். ஹெச்ஆர் வந்து வொர்க் அசைன் பண்ண மாட்டாங்க. இங்க நம்ம வொர்க் அசைன் ஓ, பண்றது நீங்க தான் தான் வந்து அசைனே பண்ணணும். கோஆர்டினேஷன். ஓகே. ஆமா. ஸோ அவங்கவங்க டீம் லீட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட நம்ம கோஆர்டினேட் பண்ணி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வருது. அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம குடுத்துருவோம். அந்த ஒரு வொர்க் டைம் எவ்வளோ தூரம் இந்த டைம் ஸ்பேன்ல கிளையண்ட்டுக்கு ஒரு ரிக்வயர்மென்ட் ம், இருக்கும். ஸோ ம். அந்த ஸ்பேன்ல வந்து எப்படி வொர்க் பண்ணணும். அப்புறம் கிளையண்ட்டோட இன்டராக்ட் பண்ணுவோம். கிளையண்ட் கால்ஸ் போவோம் நாங்க. கிளையண்ட் கால் போயிட்டு அவங்களுக்கு என்ன ரிக்வயர்மென்ட் இருக்கு. நம்மளால என்ன பண்ண முடியும். ஸோ அந்த மாரி ஒரு சின்ன சின்ன டீம் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா முடியிற வரைக்கும் கிளையண்ட் கிட்ட ஹேண்ட்லிங் ஒர்க் குடுக்குற வரைக்கும் நாங்க வொர்க் பண்ணோம். ஸோ இப்படி தான் எங்களுக்கு ப்ராஜெக்ட் ரொட்டேஷன் மாரி போயிட்டே இருக்கும். அதில நெறைய நாள் நெறைய ஃபன் நடந்திருக்கு. ஃபோன் கால்ஸ் இப்படி எடுத்து நான் வந்து ஃபோன் காலே வெறுத்தேன். மொபைல தொட்டாலே வெறுத்தேன். அந்த லெவலுக்கு ஃபோன் கால்ஸ் பிரச்சனை. பட் அதுதான் மேனேஜ்மென்ட். பட் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் பேசுறத நிறுத்திட்டேன். எப்பாடே பேசாதீங்கடா. ரத்தம் வருதுடா அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையே பிரச்சனையில போயிட்டுருக்கும். ஆனா நம்ம மத்த விஷயத்த நம்மள நம்பி ஒருத்தவங்க பொறுப்பு குடுத்துருக்காங்க மேனேஜ் பண்ணன்னு சொல்லிட்டு நம்மளும் பண்ணோம். இட் வென்ட் வெரி வெல். சூப்பரா இருக்கும். ஜாலியா இருந்தது. எவ்வளவு நாள் அந்த கம்பெனில இருந்தீங்க ஒரு லைக்? ஐ திங்க் எக்ஸாக்ட்லி ஒரு 1 இயர், 1 1/2 இயர்ஸ், 2 அதே இயர்ஸ் கம்பெனி கிட்ட. தான். ஆமா. அந்த மாரி அதே கம்பெனில இருந்தேன். ரொம்ப நல்லா போச்சு. ஏன்னா என் பாஸ்மே சரி எல்லாருமே பயங்கர ஒரு வெரி குட் வொர்க் ம், என்விரான்மென்ட் ம், அங்க. ம், ம். ஸோ அதால சூப்பர் ஜாலியா போச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த சூப்பர் ஜாலியா போனது எதனால டிஸ்கனெக்ட் பண்ணீங்க அந்த சூப்பர் ஜாலியா? அது வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல. நான் எல்லாமே வீடுக்கும் வீடு கிட்ட ஆஃபீஸ்க்கும் வந்து கிட்ட எஸ், எஸ். அப்படின்னோனே, இது வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி செகண்ட் தாட் இல்லாம நான் ஓகே சொல்ட்டேன். ஓகே சொன்னதுக்கு இதுல வந்துட்டு போய் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ம். ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அ கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா போயிட்டு போயிட்டு வர்றது. ஆமா. ஏன்னா பார்ட் டைம் எம்பிஏ வேற பண்ணிட்டு இருந்தேன். ஓ! ஸோ வயசா? ஓகே. அதால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்மளுக்கு அப்புறம் ரொம்ப டிஸ்டன்ஸ் வேற. முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல அப்பதான் இல்ல, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணேன். ஸோ கமிங் டூ த பாயிண்ட் இந்த இடையில ம். ஒண்ணு வார்த்தை விட்டீங்கல்ல எம்பிஏ. ஆமா. ஒய் எம்பிஏ லைக் உங்க உங்க ஆ. இந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடா எம்பிஏ தேவைப்பட்டதா? அதனால பண்ணீங்களா? இல்ல இல்ல. சரி சும்மா எதுக்கு அதுவுமே வேலைக்கு போயிட்டு வீட்ல படிக்கணும்னு சொல்றாங்களே இந்த மாதிரி ஏதோ எம்பிஏ? அங்கேயுமே நம்ம அப்பா, அம்மான்னு ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு காப்ப எஸ். வைப்பாங்க இல்லையா? எங்க அம்மா அப்பயும் வந்து எம்இன்னாங்க. எம்டெக் பண்ணுங்க அப்படின்னாங்க. "அம்மா ப்ளீஸ்மா ஜாப் கிடைச்சது." ஆக்சுவலா நாங்க அப்ளை பண்ணது முன்னாடி. ஆனா இந்த கோவிட் வந்து என் வாழ்க்கையில அப்படியே பராட்டா, அது சால்னா அப்படின்னு போட்டு குழஞ்சு எடுத்துருச்சு என்ன. ஸோ இங்க ஜாப் எடுத்து ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் என்னோட எம்பிஏக்கு வந்து எனக்கு அக்செப்டன்ஸே வந்தது. ஓ! ஓகே. அதுலயும் என்ன கொடுமைன்னா, அங்கேயுமே வந்து நான் என்ன பண்ணேன்னா, அது முன்னாடியே வந்திருக்கு. நான் எங்க கவனிக்காம விட்டேன்னா, அது நான் மெயில் வந்திருக்கு போல எனக்கு தெரியல. எங்க எம்பிஏ போட்ட இடத்துலருந்து. ஆமா. ஆ. அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து மெயில் வந்திருக்கு. நான் என்ன பண்ணேன், ஜாப்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டு 3 மந்த்ஸ்ல ஸ்விக்கி பழக்கம் எனக்கு ரொம்ப அதிகம். ஸோ வந்து ஐ மீன் ஏதோ ஸ்விக்கி பழக்கம்னா ஆர்டர் பண்ணி அதிகமா சாப்பிடுறது. ஓகே. ஸோ மெயில்ல போயிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன், ஸ்விக்கில போயிட்டு ஏதோ ஒண்ணு வர வேண்டியது இருந்தது. நான் கேன்சலிங் ஆர்டர் ஏதோ மெயில் செக் பண்ண போனேன். அந்த ஸ்விக்கிக்காக போனேன். ஸ்விக்கி ஓடிபி செக் பண்ண போய் அவனா ஒருத்தன் எம்பிஏ அப்ளிகேஷனை பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அப்படி எம்பிஏ அப்ளிகேஷன் பார்த்துருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தா அக்செப்டன்ஸ் வந்துச்சு. அச்சச்சோ! காலேஜா அப்படின்னு எவ்வளோ சொல்லிட்டு நாள் கழிச்சு பார்க்குறீங்க? லைக் ஒரு 2 மந்த்ஸ் ஏதோ சம்திங் 2 மந்த்ஸா? அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. அப்புறம் ஐய்யய்யோ! என்ன பண்றது தெரியல. எங்க அம்மா, அப்பா வந்துட்டு சொன்னாங்க, படிப்பு தான் முக்கியம். வேலை இல்ல, படிப்பு தான் முக்கியம்." இப்படிலாம் வந்து பயமுறுத்துனாங்க. அப்புறம் வந்து இல்ல நான் வேலை தான் பார்ப்பேன் நானு. சரி நான் அப்ப என்ன பண்ணிட்டேன், பெரிய இது மாரி இல்ல நான் வேலையும் பார்ப்பேன், எம்பிஏ பண்ணுவேன். அவ்வளோ பெரிய ஆளு அப்படின்ற மாரி பந்தாலா காட்டினேன். அழகுராஜான்ற மாதிரி. அப்படி பண்ணிட்டு ஸோ காலையில ஜாபு, ஈவினிங் படிப்பு. காலையில ஜாப், லைக் ஈவினிங் படிப்பு. ரெகுலர் எம்பிஏ மாதிரி இல்லல்ல? இல்ல Correct நாம்ப தான். But then நீங்க வேலை மேனேஜ் பண்ணிட்டு இருந்ததால பார்ட் டைம்ல எடுத்துக்கிட்டேன். ஓகே. அப்பயுமே எங்க ஹெச்ஓடி வந்து ஒரு நல்ல அறிவுரை சொன்னாரு. "உன்னாலலாம் அப்படிலாம் புடுங்க முடியாதும்மா. முடியாது.
டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல சேரு சாட்டர்டே சண்டே வந்துட்டு போனேன். நம்ம என்ன பண்ணோம், வீக் டேஸ்ல மட்டும்தான் எதுனாலும் நானே பெரிய வீக்கெண்ட்ஸ்ல ஹேக்கர்ன்ற மாதிரி. ஓகே. எம்பிஏல ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கோர்ஸ் படிச்சிங்களா, லைக் இது இல்ல. படிக்கணும்? இப்போ ஜெனரல் MBA தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதோட ஆக்சுவலி இப்போ கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னும் போயிட்டு ஓகே இருக்குப்பா. ஓகே ஓகே. இன்னும் போகுது. அதால 3 இயர்ஸ் கோர்ஸ் அது. ஸோ ம் பட் அது நான் குறை சொல்ல மாட்டேன். ரொம்பவே நல்லா நல்லா தான் இருக்கு. போயிட்டு இருக்கு. ஸோ அண்ட் 2ம் ஆல்சோ அது அலோவ் உங்களுக்கும் பண்ணுது. தேவைப்படும் தானே ஆமா, எம்பிஏ ஆமா. ஆஃப் கோர்ஸ். தேவைப்படுது. அண்ட் 2மே ஆக்சுவலா நான் பண்ண குட் டெசிஷன் அப்படின்னா, எனக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் விடல. 2த்தையும் நான் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டேன். முடியுதோ முடியலையோ லெட்ஸ் கிவ் இட் அவுட் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஒரு பாயிண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணேன். அப்புறம் உண்மையா ரொம்ப முடியாம போச்சு. அப்புறம் தான் ரிசைன் நீங்கள் பண்ணேன். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் டிப்பிக்கல் இந்தியன்றதை காட்டுறீங்க. ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் படிச்சீங்க, அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கிறோம், அப்படி ஏதாவது சைடில் வேலைக்கு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலி கம்மிங் டு பார்ட் முக்கியமாக வந்துட்டு இப்போ ம். கரண்ட்டாக என்ன ம். பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இடத்துல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்துட்டு நான் சொன்னா நீங்க வந்து அப்புறம் என்ன எதுவும் திட்டலாம் கூடாது. இட்ட அளவுக்கு எதுவும் வேலை பண்ணலன்னா அது பிரச்சனை இல்லை. இல்ல. இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜரா தான் இருக்கேன். ஓகே. ஆனா எங்கு தொடங்கும் எங்கேயோ ஃபேஷன் டெக்னாலஜியில் ஆரம்பிச்சது, ஒரு முத்துவோட ஸ்டோரி மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில் வந்துட்டு ப்ரொடக்ஷன் இருங்க மேனேஜர். இன்னும் நீங்க மெயின் இதுக்கே வரல. ஆக்சுவலாக நீங்கள் எங்களோட ரிலேட் ஆகிறீங்க. வாங்க வாங்க. ஆனா ப்ரொடக்ஷன் மேனேஜர். ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கேன். ஆனா அந்த கம்பெனியோட ப அவங்கள மூலமா தான் நான் இங்கேயும் திருப்பி அதே பில்டிங்ல என்ன வேற ஃப்ளோர்ல ஒர்க் பண்றேன். அவங்க ஆஃபர் பண்ணாங்க. நான் வெளியே போகும்போது இல்லம்மா இந்த மாதிரி ஓ வெயிட் ஒரு நிமிஷம். நீங்கள் கதையில் கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்கன்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, மேலே ஒரு கம்பெனி வந்துருச்சு, நல்லா இருக்கு அப்படின்னு மேலே போயிட்டீங்க. சுதாகர் சொல்கிற மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு மேலே போய் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ எப்படி கீழே எப்படி ரிசைன் பண்ணிட்டு எப்படி நாளை பின்ன நீங்கள் அவங்கள பார்க்கணும்? இது ஏங்க புரியல அதெல்லாம் எனக்கு. வந்து ரொம்ப அசிங்கமா இருந்ததுங்க. அது இன்னும் பயங்கர ஃபன்னா இருந்தது. ம் என்னாச்சுன்னா ஒரு ஏப்ரல்ல தான் ரிசைன் பண்ணேன். அப்போ வந்து கூப்பிட்டு உள்ள வச்சு கேட்டாங்க. இல்ல இந்த மாதிரி ஓப்பன் பண்றோம். ஓகேவா வரியா அப்படின்னாங்க. நம்மள என்ன போட்டோம் திருப்பியும் செகண்ட் தாட்டில் வரேனே இதே தான் பண்ணேன். அதே அது மாதிரி தோசை சாப்பிட்டு அப்பா ஜாயின் பண்ணிட்டோமா? ஆமா. இதே தான் பண்ணேன். அப்பயும் எங்க அப்பா அம்மா எதுவும் சொல்ல. ஆனா பெரிய ஒரு டேமேஜ் எங்க தெரியுமா? நம்ம அதே கம்பெனில திருப்பி ரீஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சென்ட் ஆஃப் பார்ட்டின்லாம் ஒண்ணு பண்ணுவாங்க ஆமாம் பாத்தீங்களா? ஆமாம். அந்த கேக் அங்க வெட்டி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு ஏங்க நடந்தது. கேக்லாம் வெட்டினானுங்களா? இல்ல கேக்லாம் வெட்டலனுங்க. இல்லங்க நான் போய் கேட்கணும். உங்களுக்கு வெட்டிருப்பாங்களான்னு தெரியல. இல்ல பட் ஆமா. நார்மலாக பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, கிஃப்ட் கூப்பன்லாம் குடுத்தாங்க. ஏன்னா அவங்க யாருக்கும் தெரியாது இந்த மாதிரி நான் கம்பெனி விட்டு இன்னும் வெளிய மாட்டேன்ட்டு. அதெல்லாம் மேலே தாண்டா இருக்க போகிறேன், நாளைக்கு வந்து பார்க்க. எப்போ தெரியுமானா, லைக் கம்பெனி விட்டு போல அண்ட் ஆக்சுவலா அங்கேருந்து ரிசைன் ஆகிறதுக்குள்ள இங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இங்க வந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் 2 மாசம் கழிச்சு தான் மண்டையில உதிச்சுது. அதுவும் வேற ஒரு பையன் அவன் ரிசைன் பண்ணி தேங்க்யூ மெயில் போடும்போது, ஐயோ நம்ம அந்த கம்பெனிக்கு தேங்க்யூ மெயிலே போடலையே அப்படின்னு ஒரு விஷயமே உதிச்சுது. உதிச்சது. கண்டினியூ பண்ணு. உதிச்சுது. உதிக்கிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்புறமா உதிக்கும். அது உரிச்சது இல்லப்பா உதிச்சது அப்படின்னு சரி ஓகே அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஒரு தடவை திருப்பி நான் அதே ஆஃபீஸ்க்கு போய் என்னோட கோ பார்ட்னர்ஸோடலாம் முன்னாடி போய் நிற்கும் போது இன்னும் போலையா அப்படின்னு கேட்ட எங்க உடனே போறது? இங்க தாங்க கம்பெனி. ரொம்ப அசிங்கமா போச்சு. அதுக்கப்புறம் பட் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? லெஜிட் இப்போ ஷாக் ஒர்க் மேல ஆயிட்டாங்க. விட்டு என்ன லிஃப்ட் ஏறி போற உள்ளல வந்து ஆமா அதுதான். ஆமா அவங்க என்ன சொன்னாங்க? ஷாக் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயமா கூப்பனை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சுந்தரபுரியம் படத்துல சசிகுமார், டே காசி நீயுமாடா அப்படின்ற. முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க கூப்பன் கொடுத்துருக்கோம். நான் சொல்லியிருந்தா நீ கூப்பன் கொடுத்துருக்க மாட்டேன் எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த அப்புறம் கூப்பனை கொடுத்தீங்களா இல்லையா? இல்லங்க நான் வச்சுக்கிட்டீங்க. செலவு பண்ணிட்டேன். அதான். வந்த வேகத்துல செலவு பண்ணிட்டேன். ஓகே. அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆமா. சொல்லுங்க. அது புது கம்பெனிக்கு போறோம். புதுசா ம். ட்ரெஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க மேல் ஃப்ளோருங்க, புது கம்பெனின்னு சொல்லாதீங்க. ஓகே, மேல் ஃப்ளோருக்கு இப்போ வேலைக்கு போறீங்க. ஓகே. என்னங்க அது கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. அது என்ன மாதிரி கம்பெனி? என்ன கைண்ட் ஆஃப் கம்பெனி அது? அது வந்து ஒரு மீடியா கம்பெனி அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் அப் தான். ஸோ அங்கே வந்து இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கும்போது இப்போ லேர்னிங் ப்ராசஸ் தான். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நான் லேர்னிங்ல இருந்தேன். இப்போ திருப்பி மீடியாவில் வந்திருக்கேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டொமைன்ல ஏதோ பயங்கரமா மஜாவா அதாங்க ஜாலியா இது எனக்கு பண்ணிட்டு புரிஞ்சிருச்சு. இருக்கேன். நீங்க சொல்ல கதை வந்து அப்படியே புரிஞ்சிச்சு. எங்கேயோ வந்து வெந்து திணிஞ்சது காடு முத்து சிம்பு ஸ்டோரி மாதிரி ஒரு காட்டில் வயலில் மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பையனை தூக்கிட்டு வந்து மும்பையில் தாதாவா உட்கார வச்ச மாதிரி எங்கிருந்தோ உங்கள் லைஃப் ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ வந்துருச்சு. ஸோ இப்போ இருக்கிற கம்பெனி இப்போ எப்படி இருக்குது? லைக் 13,000 ஃபர்ஸ்ட் சேலரி ஆரம்பிச்சு இப்போ வந்துட்டு நான் உள்ளே வந்தோன்னா கவனிச்சேன் ஐஃபோன்லாம் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் வந்து எப்படி என்ன அதெல்லாம் இந்த இல்லைங்க. சூரியவம்சம் படத்தில் மாதிரி ஒரு பாட்டில் பணக்காரன் ஆகிட்டன்ற மாதிரியா? சாச்சா அப்படிலாம் இல்லை. நடுவில் ஒரு கம்பெனியில் வந்து கொஞ்சம் நல்ல இதில் வாங்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபோன் வந்து இஎம்ஐங்க. அது ஆக்சுவலாக எப்படா நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ணுவோம் தெரியுமா? இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கும்போது நான் வாங்கலை. எல்லாத்துலேயும் சாப்பாடுலேயே செலவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணேன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து எப்படி இருந்தாலும் நீ ஃபோன் உடைக்க தான் போகிற,
சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஒரு அனுகிராகம் காட்டினோடனே நோ நோ உதிச்சது அனுகிராகம். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. நோ காஸ்ட் இஎம்ஐலாம் வந்துட்டு வந்தது. அதால சரி வாங்கி போடுவோமே, நம்மளும் வாங்கி போடுவோமே அப்படின்னு வாங்கி போட்டேன். அதெல்லாம் ₹1 கூட கட்டல. பட் தென் இந்த கம்பெனி நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லையா? ஆமா. ஸோ அப்போனா இதுலயும் உங்களுக்கு கீழ தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆ. கரெக்ட். அப்ப ஆமா. அவங்கலாம் எப்படி உங்க ஆஃபீஸ் எல்லாமே இப்ப ம். நியூ ஜாயினி தானே நீங்க இந்த கம்பெனில? ஆமா, ஆமா. சரி, அதுவுமே எப்படி லைக் ம். கம்பெனி வொர்க்கர்ஸ்லாம் கோவொர்க்கர்ஸ் எல்லாமே செட் ஆயிடுச்சா? பக்காவா இருக்காங்களா? அவங்கலாம் சூப்பரா எப்படி? இருக்காங்கங்க. இல்ல ம். உங்களுக்கு நான் தப்பா சொல்லணும்னா தாராளமா இல்ல சொல்லுங்க. நீங்க சொல்றதா இட்ஸ் அப் டூ யூ தான். நீங்க என்ன இல்ல, சொல்லணும்? இல்ல. பக்காவா இருக்காங்க. எல்லாமே புது எக்ஸ்போஷர். எனக்குமே புது எக்ஸ்போஷர். அவங்களுக்கு புது எக்ஸ்போஷர். பயங்கர ரொம்ப நெறைய விஷயங்கள் வந்து திட்டுகள், இப்படிதான் சண்டைகள். சொல்லணும். இல்லன்னா உழுவும்ல. அவங்களும் பார்ப்பாங்கல்ல. இதெல்லாம் வந்து போமா இல்லையா? இல்ல பட் ஆனா அண்ட் ரொம்ப ஆல்சோ ஜாலியா இருக்கு. ஸோ இந்த லைஃப் இது ஹேப்பியா தான் இருக்கு. ஜாலியா தான் இருக்கு. ஹேப்பியா இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்றது ம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பக்கா. அண்ட் தென் இன்னொன்னு முக்கியமா ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். ம். இன்டர்வியூ வரும்போது ஒரு கார்ல வந்தீங்க. அத பத்தி தான் நான் வந்து கேட்கணும்னு நெனச்சேன். எப்படி கார்ல வந்து போறீங்க? வரவு செலவு, போக்குவரத்துலாம் கரெக்ட்டா பக்காவா போயிட்டு இருக்கா அப்போ? அப்போ நல்லா இருக்கீங்க. ஆயினும் மேன்மக்கள் என்ற மாரி. இல்ல, இல்ல. அதெல்லாம் அம்மா, அப்பா காசுங்க. அதான். நம்மலாம் அதெல்லாம் அஃபோர்ட் பண்ணணும்னு யோசிச்சு கூட பார்க்க நீங்க முடியாது. புரொடக்ஷன் மேனேஜரு ஒரு இது அதெல்லாம். அப்படிலாம் இல்லைங்க. நான் உண்மையான ரியாலிட்டி சொல்றேன். ம். ஓகேங்களா? சில டைம் சில விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஓகேவா? ம். உங்களுக்கு நேம் வேணும்னா யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் எல்ஸ். ம். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு என்னோட பேஷன் எனக்கு ஒர்க் பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து மணில சாக்ரிஃபைஸ் பண்றேன். அடுத்தது மணில பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் என் பேஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எஸ். ஐ சோஸ் மை பேஷன் ஆ, ஆ, அண்ட் ஆ. மை மதர் ஆர் லைக் சப்போர்ட்டிங் மீ. அதுவும் இல்லாம நான் ஒன்றும் தினமும்லாம் வந்துட்டு போலங்க. ஆக்சுவலி கரெக்ட். நம்ம ஆ. ஏதோ ஒண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணா தான் ஏதோ ஒண்ணு கிடைக்கணும்ன்ற ம். ஒரு பாயிண்ட் தான் இல்லையா? அட் எண்ட் ஆமா. ஆஃப் தி டே அதுதான் அண்ட் நடக்குது. யூ ஹேவ் டு மேனேஜ் இட். ஆ, ஆ, ஆ. இட்ஸ் நாட் லைக் எல்லா டைமும் வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஐயோ இது பண்ண முடியாது அப்படிலாம் இருக்க முடியாது. அண்ட் கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அம்மா அப்பா தாங்க. நானும் கேட்டு பார்த்துட்டேன். ஒரு சின்ன ஓட்ட வண்டியாவது வாங்குறேன்ட்டு. அவங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களா நம்மள அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதை கட் பண்ணிடுங்க. இத தான் போடணும். கீழ ஃபிளாஷ் நியூஸ் பெற்றோர் கவனத்துக்கு அப்படின்னு கீழ போட்டு. இல்ல. ஸோ ஆக்சுவலா இப்போ ம். இன்ஜினியரிங் படிச்சுட்டு எங்கேயோ ஒண்ணு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கிறது ம். ஹாப்பியா தான் இருக்கு. ஆமா. பட் நாட் ஒன்லி உங்களுக்கு பேஷன் மட்டும் இல்லாம நீங்க ம். ஃபினான்ஷியலாவும் நம்ம யோசிக்கணும்ல. ம். ஃபினான்ஷியலாவும் இது ஓகேயா இருக்கா? இல்ல நீங்க ம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பேசாம சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தோம்னா, இந்நேரம் சிவா பீச்சஸ், சிவா பார்க்ன்ற மாரி 4, 5 பில்டிங் ஏறி நின்றுருக்கும். நம்மளும் பென்ஸ் கார்ல நிறைய வந்துட்டு பேர் போயிட்டு செத்துருப்பாங்க பரவாயில்லையா? தேங்க் யூ. உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த மாரி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஃபினான்ஷியலா இப்படி இருக்கு. லைக் என்ன இருந்தாலும் யோசிக்க ம். வரும்ல. லைக் ஆமா. நம்ம என்ன ஹாப்பியா இருந்தாலும் அடுத்து ஏதாவது பேக்லாக் ம். ஆச்சுன்னா, ஒருவேளை நம்ம இது பண்ணியிருக்கணும் அப்படின்ற ம். மாரி திங்கிங் வரும். அந்த மாரி உங்களுக்கு எதாவது வந்துச்சான்னு கேட்குறேன். ஓகே. ஐல் பி ஹானஸ்ட். இதுக்கு முன்னாடி இந்த ஜாப் வந்துட்டு எனக்கு பே ஸ்கேல் நல்லா இருந்தது. ஆனா, அப்பயுமே நான் புலம்பிட்டு தான் இருந்தேன். ஐயோ! காசு பத்தல ஒரு பயத்திலேயே தான் இருந்தேன். இப்பயும் அத விட கம்மியா இருக்கு. இப்பயும் நான் அதான் பண்றேன். நம்மளுக்கு எப்பவுமே வந்து நம்ம அன்லெஸ் வி ட்ரை டு மேனேஜ் இட் நம்ம ஒழுங்கா பக்காவா மேனேஜ் பண்றதுக்கு என்னலாம் பண்ணிக்கணுமோ, அது பண்ணாத வரைக்கும், நீங்க எவ்வளோ 1,00,000 சம்பளம் வாங்குனாலும் சரி, ஒரு ₹10,000 வாங்குனாலும் சரி, பயந்துட்டு தான் இருக்க போறீங்க. ஃபினான்ஷியலா எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்க தான் போது. ஸோ ஐ வுட் டெல் இப்போதைக்கு எனக்கு அந்த ரிக்வயர்மெண்ட் வரல. எனக்கு வரல. ஸோ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட இந்த டைம்ல தான் என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நான் பண்றேன். பட் ஆனா ஃபினான்ஷியலா ரிக்வயர்மெண்ட் இருக்கிற ஃபேமிலில ஒருத்தர் நான் இருந்திருந்தேன்னா, நான் போய் பண்ணேன்னா, இட்ஸ் a வெரி மச் ஆஃப் ஸ்டூபிடிட்டி. அண்ட் ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் எனிபடி டூயிங் ஸோ இட். யாராவது வேற ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ ஆமா. 2யுமே கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண பக்காவா தெரிஞ்சு தெரிஞ்சு பண்ணணும். பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கு அப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க எங்கேயோ ஆரம்பிச்சு ஒரு 7, 8 துறைக்கு தாண்டி 8வதா ஒரு துறையில வந்து உட்காந்துட்டீங்க. இதுக்கப்புறம் வேற ஏதாவது டப்புக்குன்னு வேற ஃபீல்டு போகண்டா அப்படி மாதிரி இந்த டாக்டர் ஆவறது அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சீ அப்படிலாம் டாக்டர் ஆகிற இல்லங்க. மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஐயய்யோ! ஏதாவது? வேணாம். அதுவுமே கொலை. எங்க எல்லாத்துலயுமே நான் கொலை பண்ற மாரியே நீங்களே எடுத்து குடுக்குறீங்க. இல்லைங்க ஆல்ரெடி நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேற இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசா டிஃபரன்ஸ்லாம் தெரியாது. டாக்டர் எங்க இருக்கு? மேனேஜர் எங்க இருக்குடா? எப்பா! எதுவும் அந்த மாதிரிலாம் இல்ல, எதுவும் இல்ல. இல்ல. இதுக்கப்புறம் இதே ஃபீல்டு தான்ல. இதுக்கப்புறம் இதே ஃபீல்டு ஸோ தான். எம்பிஏ போயிட்டு இருக்கு ஒரு பக்கம், ஒரு ஆமா. பக்கம் இந்த பக்கம் ஒர்க் போயிட்டு இருக்கு. எம்பிஏ ம். முடிச்சிட்டீங்களா? எப்போ முடியுது இப்போ? அது வந்து எப்பயோ முடியணுங்க. ம். இன்னும் கொஞ்சம் கிட்ட நான் அப்பயே யோசிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங் கட் அடிச்சது, அப்பா கூட வெளியே போனது, ஃப்ரெஷர்ஸ் டேல ஃபிளாஷ் மாப் காட்டினது, இதெல்லாம் வச்சு நான் யோசிச்சிருக்கணும். நீங்க எம்பிஏ போட்டப்பவே. இதோ இப்போ கொஞ்சம் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன திருப்பி இன்னொரு படிப்பு போட வேண்டியதுதான். போட்டிருக்கீங்களா ஆக்சுவலா எம்பிஏ முடிச்சுட்டு? இன்னும் அடுத்தது பிளான் பண்ணியிருக்கேங்க. என்னங்க? என்ன சொல்றீங்க? ஏதாவது பண்ணணும் இல்லைங்க வாழ்க்கையில. எம்பிஏ இந்த இங்க நான் சொன்ன பாரு, மாதிரி ஐல் பி வெரி ஹானஸ்ட். இப்பயே வந்து கோவிட் வந்துருச்சு. திடீர்னு எல்லாம் வந்து மண்டைய போட்டாங்க. அதுல இருக்கிறவங்கள நம்ம வந்து ஐயோ! இப்படிலாம் சொல்லக்கூடாது முருகா. ஆனா இந்த மாரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இறந்துட்டாங்க. நம்மலாம் உயிரோட இருக்கிறதே இன்னொரு கோவிட் வராமையா போயிடும். உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு புஷ் யோர் செல்ஃப் அண்ட் டூ ஆஸ் மச் திங்ஸ் யூ கேன் டூ.
இல்ல எனக்கு டைம் இருக்கு. அதெல்லாம் அப்ப நெனச்சேங்க. கோவிட்க்கு முன்னாடி நெனச்சேன். நம்மளுக்கு என்ன நம்ம வாழ தானே போறோம். அப்படின்லாம் நெனச்சு ரொம்ப அதுப்பா இருந்தேன். அது ஒண்ணு வந்தது பாருங்க. எப்பா! நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லம்மா. ஏதாவது பண்றேன். பட் பண்றேன்மா அப்படின்னு சொல்லி இல்ல ரொம்ப சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இப்ப புக் வார்மர்ஸ் ம். மாரி இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னதான் வேலை செஞ்சாலும் இப்ப நான் ம். ரீசென்ட்டா ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். ஒருத்தர் ம். வந்துட்டு 64 டிகிரி வச்சிருக்காரு. ஆ அந்த மாரி நீங்க ஏதாவது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு பிஹெச்டி இந்த மாரி ஏதாவது ஐடியா இருக்கா? சீச்சீ அப்படி எம்பிஏவோட இல்ல, முற்றுப்புள்ளியா? இல்ல. இல்ல எம்பிஏக்கு அப்புறம் ஏதோ பண்ணணும்னு இருக்கு. ஆனா என்ன என்ன பண்ணணும்னு தெரியல. பண்றது தெரியல. எதையாவது பண்ணுவோம் அப்படின்ற ஆமா. மாரி. ஆமா. இப்பதாங்க படிக்க முடியும். இதுக்கப்புறம் நம்பலாம் படிக்கலாம் வாய்ப்பே இல்லங்க. இதுக்கே முட்டி மோதி, கஷ்டப்பட்டு பாதாமா உள்ள தள்ளி அப்படி கூட பாதாம்லாம் பொய் சொல்றானுங்கன்னு நெனைக்கிறேன். முடி வளர மாட்டேங்குது. மண்டையில எதுவும் வளர மாட்டேங்குது. இதுல இது வேற ஒரு சைடுல ஒரு ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலா நான் இவ்ளோ கொஸ்டின்ஸ் ஏன் இவ்ளோ கேட்டேன்னா, சில சில நெறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு காமிச்ச மாரி இந்த 4 விரல் காமிச்சது, 2 விரல் காமிச்சது, 1 விரல் காமிச்சு போன்னு சொன்னதெல்லாம் இருக்கு. அவங்களுக்காக தான் நான் இப்ப கேட்டது என்னன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெறும் இன்ஜினியரிங் மட்டுமேன்றது கிடையாது. ம்ஹ்ம். இல்ல. ஸோ பேஷன் பண்றவங்க பண்ணலாம். அதே மாரி அட் எண்ட் ஆஃப் டைம் ஃபினான்ஷியலா அவங்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ண தெரியணும். அப்படி பண்ணாங்கன்னா, அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்க எப்படி 7, 8 வகையா வந்து கடந்து வந்திருக்கீங்க அத பார்த்தேன் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இவ்வளவும் ம். உங்கள்ட்ட கேட்டது. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நீங்க ஆக்சுவலா சூப்பராவே ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் இது தெரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ கொஸ்டின் நான் இவங்கள கேட்டேன். ஏன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டா வெறும் இன்ஜினியரிங் மட்டுமே கிடையாது. இத தாண்டி இன்னொரு உலகமே இருக்குன்றது தான் ஒரு கான்செப்ட். ஸோ இதுதான் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாருக்கும் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றோம். இன்ஜினியரிங் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. முடிச்சுட்டு வேறயும் இருக்கு. பார்ப்போம் நெறையா பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதே மாரி வேற யாராவது வேற ஏதாவது இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்து அடுத்த எபிசோட்ல உங்களோட பேசுறேன். திஸ் இஸ் சஃபான் அண்ட் பாய் ஃப்ரம் த டீம் அண்ட்